மத்தேயு 25வது அதிகாரம் 31 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மெய்ப்பனானவன் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, இது ஒரு விதமான, அதை வேத பண்டிதர்கள் சொல்வார்கள், தேசங்களின் நியாய தீர்ப்பு என்று சொல்வார்கள். The judgment of nations. வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்கு. அது 1000 வருஷ அரசாட்சி முடிஞ்ச பிறகு வெள்ளை சிங்காசனத்தில் உட்கார்ந்து கர்த்தருக்குள்ள மரிக்காதவங்க, பாவத்தில் மரித்தவர்களை எல்லாம் உயிரோட எழுப்பி அவர்களை நியாயம் தீர்ப்பதற்கு பேரு ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட், வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு என்று சொல்கிறார்கள். அது வெளிப்படுத்தல் 20:11 இருக்கு. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தினும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். 12 படிக்கிறேன். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இது இறுதி நித்திய நியாய தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருப்பது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் அவர் மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது, எப்போது? பகிரங்கமாக ராஜாதி ராஜாவாக அவர் வானத்திலிருந்து பூமிக்கு வந்து அந்த கிறிஸ்துவை அழித்து அவனை தூக்கி அக்கினி கடலில் போட்டுவிட்டு இஸ்ரவேலுடைய ராஜாவாக, சர்வ பூமியின் ராஜாதி ராஜாவாக எருசலேமிலே தாவீதின் சிங்காசனத்தில் உட்கார்வாரே, அப்பொழுது அவர் ஜனங்களை அல்லது தேசங்களை நியாயம் தீர்ப்பார். ஜனங்களை 2 பிரிப்பார். செம்மறி ஆடாவும் வெள்ளாடுகளாகவும் தனித்தனியா பிரிப்பார். இஸ்ரவேல் தேசத்துக்கு உதவினவர்கள், இஸ்ரவேல் தேசத்துக்கு உதவாதவர்கள், இப்படி 2 பிரிப்பார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவினவர்கள், இதை சமூக சேவைக்கு அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். இந்த சிறியருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள், இந்த சிறியருக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று இந்த வசனத்தை சமூக சேவைக்கு பயன்படுத்துகிறார்கள். பயன்படுத்துறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யாதவர்கள், உதவி செய்தவர்கள், வாய்ப்பு இருந்தும் உதவி செய்யாதவர்கள், வாய்ப்பு பெற்று உதவி செய்தவர்கள், இப்படி 2 ஜனங்களை பிரிக்கிறது. 1000 வருஷ அரசாட்சியில் அப்படிதான் பிரிப்பார். அவர் என்ன சொல்றாரு? 40வது வசனத்தில், அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு கிறிஸ்து சகோதரர் என்று சொல்வது பெரும்பாலும் அது இஸ்ரவேல் ஜனங்களை தான் குறிக்கும். பிள்ளைகள், நம்மை ஆண்டவர் பிள்ளைகள் என்றுதான் சொல்லுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் கடைசி பகுதியில் சகோதரர், பிள்ளைகள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சகோதரர் என்று அங்கே சில முறை சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இடத்துல இயேசு கிறிஸ்து நம்முடைய பிள்ளைகளை சகோதரர் என்றும் அழைக்கிறார். ஏன்னா பிதாவாகிய தேவனுக்கு அவர்கள் நான் பிள்ளைகளாக இருக்கும்போது அவருக்கு சகோதரர், அது ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மாம்சத்தின்படி சகோதரர். இயேசு ஒரு இஸ்ரவேலனாக பிறந்தார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சரீர உறவு கிடையாது, நாம் ஆவிக்குரிய உறவு. அவர் நம்முடைய ஆவியை மறுபடி பிறக்கச் செய்தார், நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தார், நம்மை மறுபடி பிறக்கச் செய்தார். ஆகவே நம்முடைய தகப்பன்.
ஆகவே அவருடைய பிள்ளைகள். இது ஒரு ஆவிக்குரிய உறவு. ஆனா இஸ்ரவேலருக்கு அப்படி இல்லை. இஸ்ரவேலருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒரு சரீர உறவு உண்டு. சிலர் இந்த யூடியூப்ல சேனல்ல என்கிட்ட சண்டைக்கு வராங்க. இப்ப இருக்கிற யூதர்கள்லாம் யூதர்களே கிடையாது, ரட்சிக்கப்பட்டவங்க தான் யூதர்கள். இப்ப இருக்கிற எருசலேமே கிடையாது, அதுக்கு வேற அர்த்தம் அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வராங்க. ஆனா வேதத்தை நீங்க உற்று கவனிச்சு பாருங்க. பவுல் சொல்றான், ரோமர்ல சொல்றான், புறஜாதியார் ஒரு குறிப்பிட்ட அளவு ரட்சிக்கப்படுற வரைக்கும் யூதர்களில் பெரும்பான்மையுடைய ஆனவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் இருதயம் கடினமா இருக்கும். புறஜாதியாரிலே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகுதான் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். இது ஒரு ரகசியம் என்று பவுலே சொல்றான். அது ரோமருக்கு எழுதும்போது சொல்கிறான். அவர்கள் ஒலிவ மரம், நம்ம காட்டு ஒலிவ மரம். நாம் காட்டு ஒலிவ மரம் நம்மை கொண்டு போய் அவர்களோடு ஒட்டு போடுகிறார். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்களை வெட்டி எரிந்து விட்டு காட்டு ஒலிவ மரமாகிய நம்மை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. நம்மை வெட்டி கொண்டு போய் காட்டு ஒலிவ மரமாகிய புறஜாதியாராகிய நம்மை வெட்டி கொண்டு போய் இஸ்ரவேலராகிய ஒலிவ மரத்துல கொண்டு போய் ஒட்டி வைக்கிறார். அப்படிதான் ரோமர்ல பவுல் எழுதுறான். இப்போது இருப்பது சபை காலம், இப்போது இருப்பது புறஜாதியாருடைய காலம். சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 வருஷங்கள் உபத்திரவ காலம், யூதர்கள் ரட்சிக்கப்படுவதற்கான காலம். அதனால யூதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய சகோதரர்கள், சரீர பிரகாரமான சகோதரர்கள். என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு மிகவும் சிறியவராகிய எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள், எதை செய்யாதிருந்தீர்களோ எனக்கே செய்யாதிருந்தீர்கள். அந்த அடிப்படையிலே ஒரு நியாய தீர்ப்பு. 1000 வருஷ அரசாட்சியில சிங்காசனத்துல உட்கார்ந்த உடனே 2ஆ பிரிக்கிறாரு. இஸ்ரவேலுக்கு இப்ப பாருங்க, இப்ப இஸ்ரவேல்ல சண்டை நடக்கு. இஸ்ரவேலை ஈரான் தாக்க போகிறது என்று ஒரு சூழ்நிலை வந்தவுடனே அமெரிக்காக்காரன் உடனே தன்னுடைய கப்பலை எல்லாம் சுத்தி நிறுத்திட்டான். தூரத்தில் இருந்த கப்பலெல்லாம் கொண்டு போய் இஸ்ரவேலுக்கு பக்கத்துல கடல் பகுதியில் நிறுத்தி, விமானம் தாங்கி கப்பல்கள், கடற்படையெல்லாம் கொண்டு போய் நிறுத்திட்டான். இஸ்ரவேலுக்கு உதவி செய்யணும். அதனாலதான் அமெரிக்கா ஆசீர்வதிக்கப்படுகிறது. அமெரிக்காவை கர்த்தர் ஆசீர்வதிச்சு இருக்கிறதற்கு இஸ்ரவேலர்கள் பொதுமக்களை சில நேரங்களிலே கொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் படை இந்த காசாவில் கூட பொதுமக்கள் கொல்லப்படுவதாக செய்திகள் வருகிறது. அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கர்த்தரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார், நாமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இஸ்ரவேலருக்கு உதவி செய்கிறவர்கள், உதவி செய்ய வாய்ப்பு இருந்தும் உதவி செய்யாமல் விட்டவர்கள் பாம்பேல இருக்காங்க. இஸ்ரவேலர்கள் பாம்பேல இருக்காங்க. பாம்பே குண்டு வெடிப்புல அந்த யூதர்கள் இருக்கிற தெருவில் ஜப ஆலயத்திலும் குண்டு வெடிச்சது. பாம்பேல யூதர்கள் மரித்து போனார்கள். அப்ப அந்த குண்டு வச்சவனெல்லாம் ஆண்டவர் நிறுத்துவார். எப்ப பாம்பேல இஸ்ரவேல் ஜனங்களை குண்டு வச்சு கொன்னால நீ தானே நிறுத்துவார். அப்போ அந்த நேரத்தில் அந்த நியாய தீர்ப்பு நடக்கும். அவர்கள் உயிர் தெழுந்து வரமாட்டார்கள். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு தான் வருவாங்க. ஆனா அவங்களோடு சேர்ந்தவர்கள், அவர்களைப் போல இஸ்ரவேலுக்கு எதிராக செயல்பட்டவர்களை கொண்டாந்து நிறுத்துவார். நிறுத்தி கேள்வி கேட்பார், நீ தானே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உதவி செய்யாதவங்களுக்கு தண்டனைன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அழித்தவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக காரியங்களை செய்தவர்களுக்கு என்ன தண்டனையோ ஏசாயாவில் போட்டிருக்கு. 60வது அதிகாரத்தில் போட்டிருக்கு, 12வது வசனம், உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும், அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். 1000 வருஷ அரசாட்சி யூதர்களுடைய ஆட்சி, யூத பேரரசு.
இஸ்ரவேல் பேரரசு, அதுக்கு ராஜாவா இயேசு கிறிஸ்து இருப்பார். நாம் அவர்களோடு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறபடியாலே, நாம் ஆவிக்குரிய யூதர்களா இருக்கிறபடினாலே நமக்கும் அந்த ஆட்சியில பங்கு உண்டு. உன்னை சேவிக்காத ஜாதியும் ராஜ்யமும் அழியும். அந்த ஜாதிகள் நிச்சயமாய் பாழாகும். இன்னொரு வசனத்தை நான் சொல்றேன், படிக்க. நான் சொல்றத கொஞ்சம் நம்புறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால கூட கொஞ்சம் வசனம் நான் படிக்கிறேன். ஏசாயா 41வது அதிகாரம் 11வது வசனம். இதோ உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள். உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். 12 உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய். உன்னோடு யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இது இஸ்ரவேலுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம். இஸ்ரவேலுக்கு விரோதமா எழும்பினவங்க ஒன்றுமில்லாமல் போவார்கள், நாசமாவார்கள், இல்பொருள் ஆவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு அடிப்படையில ஒரு நியாய தீர்ப்பு நடக்கும். இஸ்ரவேலருக்கு உதவினவர்களுக்கெல்லாம் ஆசீர்வாதம், அவர்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன். இஸ்ரவேலுக்கு உதவாதவர்களுக்கு, வாய்ப்பு கிடைத்தும் உதவாதவர்களுக்கு, அவர்களுக்கு நித்திய தண்டனை இங்கே கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு அல்ல. இது பாவத்திலே மரித்து போனவர்கள் உயிர் தெழுந்த பிறகு நடக்கிற ஒரு நியாய தீர்ப்பு அல்ல. உயிரோடு இருக்கிறவர்கள், 1000 வருஷ அரசாட்சி காலத்துல உயிரோடு இருக்கிறவர்களை, தன்னுடைய ஆட்சியின் கீழே இருக்கிறவர்களை 2ஆ பிரிச்சு அந்த தண்டனையை ஆண்டவர் கொடுப்பார், அந்த நியாய தீர்ப்பை கொடுப்பார். ஆகவே நாமும் கூட யூதருக்கு உதவக்கூடிய வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழையையும் ஆண்டவர் தன்னோட இணைத்துக் கொள்கிறார், பிணைத்துக் கொள்கிறார். யூதனை தன்னோட பிணைத்துக் கொள்கிற மாதிரி ஏழையையும் பிணைத்துக் கொள்கிறார். ஏழைக்கு உதவி செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைச்சும் செய்யலைன்னா நமக்கு இதே நிலைமை வரலாம். ஏழைக்கு உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்து அந்த உதவியை செய்தால் நமக்கு நிச்சயமாய் ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென்.